வேலைக்கிழமையில் தெய்வ வழிபாடுகள் மிக மிக முக்கியம். அடிவயிறு, ஜீரண கோளாறுகள், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்துக்கொள்வது முக்கியம். உங்களுடைய 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் வீட்டுக்கு சூரியன் வந்திருப்பதால் ஜெயம், அனுகூலம், சந்தோஷம், பணவரவு, பணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது, உத்தியோகத்தில் மேன்மை அடைவது, நீண்ட நாட்களாக ப்ரமோஷன் கிடைக்கவில்லை, வெளிநாட்டுக்கு பிராப்தம் கிடைக்கவில்லை, நம்மளுடைய மன அழுத்தத்தில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். சுபகாரியங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் புது வரவுகள் வரக்கூடிய பிராப்தம், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அனுகூலங்கள், பணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, பழைய கடன்கள் பைசல் ஆகக்கூடிய அனுகூலமான காலகட்டம். தொழிலால், உத்தியோகத்தால், வியாபாரத்தால் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் பெரிய அளவு சந்தோஷமும் பெரிய அளவு நிம்மதியும் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். கண்டிப்பாக உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கன்னியா ராசிக்காரர்கள் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற படிப்பு மாற்றம் வரைக்கும் எதெல்லாம் மாற்றாமல் நினைத்து கொண்டிருந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு எல்லா மாற்றங்களும் அரங்கேறக்கூடிய அனுகூலமான காலகட்டம். குடும்பத்தில் பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். அந்த அளவுக்கு நீங்கள் சமாதானம் செய்து கொண்டால் ஏற்றம் பெறுவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்